ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரேஜ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா அப்பர்ணா பாலமுருகன் நடிச்சிருக்காங்க. தீபக் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஜித்து ஜோசப் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் மலையாளத்தில் கிராண்ட் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான சோனி லைவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க, தமிழ் டப்பிங்லையும் சேர்த்து. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா அஞ்சலி சிவராமன், ஹரிதூஹரன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது வர்ஷா பாரத் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ரியா ஜித்து நடிச்சிருக்காங்க மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது அருண் பிரபு அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேரும் பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. ஜெயராம் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ரிஷப் ஷெட்டி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னுமே பார்க்கலன்னா மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரைட்ஸாக கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.